நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்கள கொலை பண்ண ஒரு கும்பலே சுத்திட்டு இருக்கு. இந்த கும்பலுக்கு மத்தியில எப்படி தப்பிக்க போறோம், என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், எப்படி பண்ணடா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வித்தைகள் எல்லாம் யோசிச்சு நம்ம இலக்கியா கத்துக்கணும். ஏன்னா நம்ம இலக்கியாவை கொல்றதுக்கு பல பேர் பல விதத்தில் சதி பண்ண இருக்காங்க. முக்கியமா அதில் எஸ்எஸ்கே. இந்த எஸ்எஸ்கேவுக்கு என்னடா இலக்கியா துரோகம் பண்ணாங்க, இலக்கியா பாட்டுக்கு இலக்கியா இருக்காங்க, ஏன்னா வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், யாரையும் அடிச்சு புடுங்கக்கூடாது, இந்த மாதிரி தப்பு எதுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே எதிர்த்து ஒரு பக்கம் நீதி கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு குத்தன்னு சொல்லிட்டு இலக்கியாவை கொள்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு வச்சுக்கலாம். அதுவும் சொர்ணா எவ்வளவு பெரிய சொர்ணா தெரியுமாங்க, அதுவும் சாதா சொர்ணா இல்ல, சொர்ணாக்கெல்லாம் சொர்ணாவை எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு வந்துருவா. அப்படிப்பட்ட சொர்ணா அங்க போயிட்டு என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. அவளோட அட்டகாசம் வேற மிகப்பெரிய அட்டகாசமா இருக்க போது. இதுக்கு மத்தியில என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப தள்ளப்பட்டு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, அதே சமயத்துல கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போய் உட்காராங்க. அந்த சமயத்துல கரெக்டா வந்து அந்த சொன்ன பின்னாடி வாக்குல இருந்து ஒரே குத்துலான்னு வராங்க. அப்படியே சும்மா குத்துறதுக்கு கை வாங்குற போது கரெக்டா அந்த வார்டன் வந்துடுறாங்க. கையை பிடிச்சி அப்படியே சும்மா லெப்ட் ரைட்டுன்னு வாங்குறாங்க. ஏன்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடி முன்னாடி என் கண் முன்னாடி நீ குத்த வருவ, நீ அவ்வளோ பெரிய ரவுடி, அவ்வளோ பெரிய டான், அடி ஒழுங்கு முறையாக அந்த இடத்த விட்டு போயிரு, இல்லாம அவளை அடிச்சு ஓட விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அந்த இடத்துல இருந்து மூஞ்சி வயெல்லாம் உடச்சுன்னு ஒரு பக்கம் அந்தாலும் போய் உட்கார்ந்து இருக்கா. ஐயோ, இந்த வார்டன் வந்துட்டாலே, இந்த வார்டன் மட்டும் வராமல் இருந்தால் அடுத்த செகண்ட் நான் எல்லாமே முடிச்சிட்டு இருக்கேன். இந்த இலக்கியா சொல்லி எஸ்எஸ்கே வேற ஃபோன் பண்ணுவார். டக்குன்னு வேற எதனா பிளான் பண்ணி முடிக்கணும். இலக்கியாவுக்கு வேற அதிகமாக ஆபத்து வந்துன்னு இருக்கு. இலக்கியாவை அடுத்து என்ன பண்ணணும், எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாகணும். இல்லைன்னா இலக்கியாவோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, அடுத்து அவங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. பார்ப்போம் என்னவா பண்ண போறாங்க, எதுதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இருந்து ஜெயிலுக்கு வரான். வரதோட மட்டும் இல்லாமல் இலக்கியா கிட்ட பேசுறதுக்கு தான் வரான். இலக்கியா கிட்ட வந்து என்ன இலக்கியா, ஜெயில் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது, உன் ஜெயில் வாழ்க்கை இதோட லாஸ்ட் வாழ்க்கையா இருக்க போது, இதுலயும் உன் ஜெயில் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். என்ன முட்டாள் மாதிரி பேசின்னு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ முட்டாளாக தான் தெரியுமா, வாழ்க்கை முடிகிற தருணத்தில் அப்படியே சும்மா கண்ணுக்குள்ளே நான் வருவேன். அந்த எஸ்எஸ்கே அப்போவே சொன்னானே, அவன் பேச்சுக்கு நான் போகாமல் இருந்தால் ஆகுமே, இப்போ நான் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறுவேன், வளருவேன். அப்போ புரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பக்கு ஒரு பக்கம் திக்குன்னு போயின்னு இருக்கு. இதுக்கு மத்தியில் என்னடா அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பமாகவும் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து போராட்டத்தை இன்னும் விடலைங்க. போராடி எப்படியாவது இலக்கியாவை மீட்டு எடுத்தணும்னு சொல்லிட்டு அவரும் போராடாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, எல்லா தவளையும் போராடி பார்த்துட்டாரு. ஆனால் எதுவுமே அவர் வழி கிடைக்கல. இதனால் மனசு உடஞ்சி போயிட்டு தலைவன் ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்துட்டாரு. என்னடா அது நம்ம வாழ்க்கையில் மட்டும் தான் இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ நஷ்டமா, இவ்வளோ துக்கமா, இவ்வளோ துயரமான்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போய் ஒரு ஓரமாக உட்காந்துறாரு. இதுக்கு மேலே நம்மளால போராட ஸ்ட்ரென்த் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில் உட்காந்து இருக்காரு. என்னடா அது நம்ம கௌதம் வந்த நிலைமையாடுது, கௌதம் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. கௌதம் நிலைமையை பார்த்தா என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா அப்படி தான், பல கஷ்டம், பல நஷ்டம், பல துக்கம், பல துயரம் எல்லாமே வரதா வரும். எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறி நாம தான் போயினே இருக்கணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போறேன் அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். மதனம் வருக தருக.